நேத்ரா டிவியில் வணக்கம் நேத்ரா நிகழ்ச்சியினூடாக இணைந்திருக்கின்றீர்கள். விளம்பர இடைவெளியை தொடர்ந்து நாங்கள் முதலாவது கலந்துரையாடல் பகுதியூடாக இணைந்திருக்கின்றோம். ஏற்கனவே சொன்னதை போன்று இன்று அந்த கலைத்துறை சார்ந்த முக்கியமான கலைத்துறைக்கு பல முக்கிய சேவைகளை ஆற்றுகின்ற பலரோடு பேசப்போகின்றோம் என்று நான் சொன்னேன். அதே போன்றுதான் இன்று முதலாவது கலந்துரையாடல் பகுதியிலே மோடு இணைந்திருக்கின்றார். இலங்கையினுடைய கலைத்துறையை பொறுத்த மட்டில் குறிப்பாக நாடகமாக இருக்கலாம், குறும் திரைப்படமாக இருக்கலாம், திரைப்படங்களாக இருக்கலாம், அதில் பயணிக்கக்கூடிய கலைத்துறையினர் சார்ந்தவர்களுக்கு நடிகர்கள், எனது குருவண்டே சொல்லலாம், கேசவராஜன் அவர்களின் படங்கள் நிறைய வந்தன. அதை தாண்டி அதற்கு பிறகு வந்த ஈழ சினிமா என்று சொல்லியோ அல்லது இலங்கை சினிமா என்று சொல்லியோ எங்கள் நாட்டிலிருந்து தயாரிக்கப்படுகின்ற படங்கள் மிக குறைவு. பிற்காலத்தில் 1-2 படங்கள் மிகவும் புலம்பெயர் தேசத்து மக்களால் தயாரிக்கப்பட்டன. ஆனால் அப்படங்கள் வியாபார ரீதியில் வெற்றியடையவில்லை. அப்போ வியாபார ரீதியில் வெற்றியடைய வேண்டும், அதே நேரத்தில் எங்களது கதைகளை, எங்களது மக்களது கதைகளை நாங்கள் தான் பேச வேண்டும் என்ற ஒரு காலகட்டத்தில் தான் நான் இந்த திரைத்துறைக்குள் வந்தேன். எனக்கு நண்பர்கள் உதவி செய்தார்கள். அப்போ படம் வெற்றி தோல்வி என்றதை தாண்டி எம்மவர்களது கதைகள், எம்மவர்களது வலிகள், எம்மவர்களது சுமைகளை வெளிக்கொண்டு வர வேண்டும், அதை அத்தாட்சிப்படுத்த வேண்டும், பதிய வேண்டும் என்ற காலகட்டத்தில் இப்போது இருக்கின்றோம். ஆனால் இவை அனைத்தையும் தாண்டி எம்மவர் படங்களுக்கு மிகவும் ஆதரவு புலம்பெயர் நாடுகளில் ஆரம்பித்திருக்கின்றது. இப்போ சில படங்கள் வியாபார ரீதியில் வெற்றியடையாவிட்டாலும் போட்ட முதலை எடுக்கும் அளவுக்கு வந்து கொண்டிருக்கின்றன. ஆகவே ஏற்கனவே எனது இந்த கண்ணம்மா டைரக்டர் ஜூட் சுகி தனது பாலைநிலம் படத்தை வெளிநாடுகளில் ஓடி வியாபார ரீதியில் வெற்றியடையாவிட்டாலும் அந்த போட்ட காசு எடுத்தவர். அதால் எனக்கு அவர் மேல் ஒரு பற்று இருக்கிறார். காரணம் என்னென்றால், படம் எடுக்கிறோம் பெட்டிகளை வைக்கிறதுக்கு இல்லை, படம் இடையில் ஒரு தொடர்பாடல் வேண்டும் என்றதுக்காகத்தான் நான் இந்த சினிமாவில் காலடி எடுத்து வைத்தேன். புலம்பெயர் தேசத்தில் இருக்கிற மக்கள் என்னத்தை விரும்புகிறார்கள், தாய்நாட்டில் இருக்கிற மக்கள் என்னத்தை புலம்பெயர் தேசத்தில் வாழ்கிற மக்களிடம் எதிர்பார்க்கிறார்கள் என்ற ஒரு கோஆர்டினேஷன், ஒரு பாலமாக நான் இதில் செய்து கொண்டிருக்கின்றேன். இனி வரும் காலங்களில் டெக்னாலஜி வாய்ஸில் நாங்கள் பெரிய இடத்தை போவோம். அதை தாண்டி டெக்னாலஜி என்றதை தாண்டி உணர்ச்சிபூர்வமான படங்களை நாங்கள் கதைகளை பேசுவோம் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. நிச்சயமாக. அதாவது வெளிநாடுகளில் புலம்பெயர்ந்திருக்கக்கூடிய உறவுகள் குறிப்பாக வெளிநாடுகளில் இருக்கும்போது அங்கு இருந்து நம் நாட்டு கலைஞர்களுக்கான அந்த களத்தை அமைத்து தருகிறார்கள். குறிப்பாக அங்கு நடக்கிற ஏதாவது ஒரு இசை நிகழ்ச்சிக்கு இங்கே இருக்கக்கூடிய நம் நாட்டு பாடகர்கள் செல்கின்றார்கள், இசைக்கலைஞர்கள் செல்கின்றார்கள். நாடகங்கள், முக்கியமாக ஷார்ட் மூவிஸ் எதுவும் வரும்போது ஏதோ ஒரு பாத்திரத்தில் நடிக்கின்றார்கள். இங்கிருந்து அந்த திரைப்படங்கள் வெளியாகும் போது வெளிநாடுகளிலும் வெளியாகின்றன, UK போன்ற நாடுகளில். இது பெருமைப்படக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது. கனமா மாத்திரமல்ல, கனமா வரப்போகிற புதிய திரைப்படம், இதை தாண்டி 7 ஷார்ட் ஃபிலிம்ஸ், இன்னும் சில திரைப்படங்களில் முக்கியமான பாத்திரமேற்று நடிச்சிருக்கிறீங்க. சில திரைப்படங்கள் உங்களுடைய இயக்கத்தில் வந்திருக்கின்றன. குறிப்பாக இந்த பேசி அதிகமாக அந்த கேட்ட ஒரு படம் தான் இது. அது காதுக்கு சரி, போஸ்டர் சரி பார்த்தது தான் மூக்குத்திப்பூ. அந்த அதை பற்றி கொஞ்சம் பேசலாம். மூக்குத்திப்பூ இயக்குனர் ஈழவாணின்ற படம். அது புலம்பெயர் தேசத்தில் வாழ்கின்ற ஒரு இளைஞன் என்றதை தாண்டி ஒரு தனது கடமைகளை நிறைவேற்றிவிட்டு தனக்கான ஒரு வாழ்க்கையை அமைக்க வேண்டும் என்று சொல்லி, அதே நேரம் தனக்கான வாழ்க்கை, தனது பொறுப்புகள் எல்லாத்தையும் நிவர்த்தி செய்ய அவருக்கு வயசு வந்தது 35-36 வயசு வந்துட்டது. இதுக்கு பிறகு திருமணமா என்ற ஒரு காலகட்டத்தில் இலங்கையில் இருக்கிற ஒரு பெண் தோழி மூலமாக ஒரு தொடர்பு ஏற்பட்டு அந்த பெண்ணை கரம் பிடித்து இங்கே வாழுகிற மாதிரியான ஒரு காட்சி அமைப்பு மிகவும் அற்புதமாக ஈழவாணி அந்த படத்தை கொண்டு சென்றிருப்பார். நல்ல கதை, மிகவும் வெற்றியளித்த படம். சில வெளிநாடுகளில் திரையிடப்பட்டது. ஈழத்தில் யாழ்ப்பாணத்தில் தொடர்ச்சியாக 3 நாட்கள் ராஜா தியேட்டரில் ஓடி, அதன் பின்பு வவுனியாவில் திரையிடப்பட்ட படம். அதே போன்று தீப்பந்தமும் பெருவிழாக பேசப்பட்ட ஒரு திரைப்படம் தான் தீப்பந்தம். அதிகமாக பேசப்பட்டிருந்தது, சமூக வலைதளங்களில் அதிகமாக பார்க்கக்கூடியதாக இருந்த அந்த போஸ்டர்ஸ் எல்லாம். வெளிநாடுகளில் சில நாட்கள், அநேகமாக ஒரு வாரத்திற்காவது அந்த திரைப்படங்கள், திரை காட்சிகள் தோன்றும் நேரத்தில் இங்கே அந்த சிக்கல் இருக்குதாங்க. ஒரு வாரம் என்பது, ஒரு வாரம் ஓடிட்டா அது மிகப்பெரியது. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதாவது தீப்பந்தம் படம் உண்மையாகவே ஒரு உணர்ச்சிபூர்வமான கதை. சிவராஜன் படம். அது ஒரு வரலாறு சம்பந்தமான படம். வரலாற்றை தழுவி எடுக்கப்பட்ட, யாழ் நூலகத்தை தழுவி எடுக்கப்பட்ட அந்த படம்
தாய்நாட்டில் விட தாய்நாட்டிலேயே ஒரு ஒரு கிழமை ஓடினது காகில்ஸில் எல்லாம் ஓடின படம். அதை தாண்டி புலம்பெயர் தேசங்களில் அதை கொண்டு சென்ற விதம் வந்து மிகவும் ஆச்சரியப்பட வைக்கின்றது. அதன் ப்ரொடக்ஷன்ஸ், அமுல்ஸ் ப்ரொடக்ஷன்ஸ் என்று சொல்லி அவர்கள் ஒவ்வொரு பிரித்தானியாவில் உள்ள ஒவ்வொரு பிரதேசத்திலும் காண்பித்தார்கள். அப்படி ஒரு மிகவும் கஷ்டப்பட்டு எமது வரலாற்றை சொல்ல வேண்டும், இளையோருக்கு எமது வரலாறு கடத்தப்பட வேண்டும் என்ற ஒரு குறிக்கோளில் அந்த படத்தை கொண்டு சென்றார்கள். மிகவும் வெற்றிகரமாக அமைந்த ஒரு படம். அந்த தீப்பந்தம் திரைப்படத்தினுடைய ட்ரெய்லர் காட்சியை ஒருக்க நாங்கள் பார்ப்போம். அதாவது அந்த திரைப்படம் வெற்றி நடிப்போட்ட ஒரு திரைப்படமாக இருக்குது, வெளிநாடுகளில் பேசப்பட்ட ஒரு திரைப்படம். அது நின்ற ட்ரெய்லர் காட்சி இது. என்ன நடந்தது? வர வர உண்ட போக்கு சரியில்லை. நான் அவளுக்கு போன் எடுக்கல, அவன் தான் எனக்கு டவுட் கண்ட்ரோல் பண்ணவன். நேற்று மோட்டர் சைக்கிள்ல போன ஒரு தினம் டிப்பர் இடிச்சு பாலிஷ் போட் அவுட். வெறும் 10 ரூபாய்க்கு இந்த படுத்துற பாடு தாங்கலாம் இருக்கு. நான் கடைசியா வட்டுவால் பிள்ளையாரோட பார்த்தேன். அதுக்கு பிறகு ஆள் இல்லை. என்ன 20 ரூபாய்க்கு காணான ஆண்டு கிடக்கு. நாங்க 2 பேரும் ஆளுக்கு ஒரு கச்சா வாங்கினோம். தீப்பந்தம் திரைப்படத்தினுடைய ட்ரெய்லர் காட்சி தான் உங்களுக்காக தந்திருந்தோம். திரைப்படங்களை தாண்டி இந்த ஷார்ட் ஃபிலிம்ஸ் வந்து அதிகமாக இலங்கையில் எடுக்கப்படும் ஷார்ட் ஃபிலிம்ஸ். குறிப்பாக நீங்கள் ஒளி மற்றும் ஏமாற்றம், எதிர்ப்பு, வீர இளந்தாரி, தமிழ்ச்செல்வி, பூர்வீக நிலம் இவ்வாறான ஷார்ட் ஃபிலிம்ஸோடு உங்களுடைய பயணம் தொடர்ந்துட்டு இருக்குது. இந்த ஷார்ட் ஃபிலிம்ஸ் வந்து உண்மையிலேயே இலகுவாக ரீச் செய்யப்படுதா? எப்படி உங்களுடைய எண்ணமாக இருக்குது? இப்பொழுது அவசர யுகம் என்று தான் சொல்ல வேணும். படம் இருந்து பார்ப்பதற்கு மக்களுக்கு நேரம் இருக்குமா தெரியாது. ஆனால் ஒரு விஷயத்தை கொண்டு செல்ல வேண்டும், அது அந்த விஷயத்தை மக்களுக்கு மத்தியில் பேச வைக்க வேண்டும், கடத்தப்பட வேண்டும் என்று சொன்னால் ஷார்ட் ஃபிலிம் வந்து ஒரு நல்ல ஒரு கருவி. அப்போ இலங்கையிலே அல்லது ஈழத்திலிருந்து வர ஷார்ட் ஃபிலிம்ஸ் எப்படி என்றால் எமது கதையை அடிப்படையாக கொண்டு வந்தால் அது சக்ஸஸ். ஆனால் அதே இது இந்திய சினிமாவையோ அல்லது ஒரு மசாலா சினிமாவையோ கொண்டு வந்தால் அது ஒரு பைலட் ஃபில்ம் என்று தான் நான். பொதுவான வாழ்க்கை முறையை கொண்டு வந்தால் அது அக்செப்ட் பண்ணலாம். ஒரு வித்தியாசமாக இருக்க வேண்டும். விபரீதம் கலந்த ஒரு வித்தியாசம் இருந்தாலும் அது எடுபடும். ஆனால் மசாலா என்றதோ அல்லது ஒரு பைலட் ஃபில்ம் மாதிரி என்றதோ அது பிரயோசனம் இல்லை. ஆனால் நிறைய படங்கள் அப்படியாக வருகின்றன. அவை சக்ஸஸ் அளிக்கின்றதா என்று எனக்கு தெரியாது. ஆனால் என்ன பொறுத்தளவில் யதார்த்தம் தழுவிய உண்மை கதைகள், உண்மை சம்பவங்கள் ஷார்ட் ஃபில்மாக சக்ஸஸாக அமைகின்றன, விருதுகள் வாங்குகின்றன. அந்த விருதுகளை சில நேரங்களில் பணப்பரிசுகளாகவும் அமைகின்றது. அதால் அவர்களுக்கு ஊக்குவிப்பு வருது. இப்போ என்னை பொறுத்தவரை நான் எதிர்ப்பொன்று படம் எடுத்து யூகேயில் எடுத்து நான் அந்த படத்தில் முழுக்க மது, அதாவது போதைக்கு அடிமையாகிற ஒருவரின் கதை. அப்போ புலம்பெயர் தேசத்தில் எப்படியெல்லாம் வாழலாம், எப்படி வாழக்கூடாது என்று 2 பக்கம் கதை சொல்லுகிற ஒரு படமாக அந்த படத்தை நான் எடுத்து எனக்கு சக்ஸஸ் வந்தது. லண்டன் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் மூலமாக பணப்பரிசும் கிடைத்தது. அப்போ நான் அடுத்த காசை கவர் பண்ணிட்டேன். ஆனால் அதுக்காண்டி காசுக்காண்டி படம் எடுக்கவில்லை. அந்த கதை சொல்ல வேணும், கதை கருவை கொண்டு செல்ல வேணும், மக்களுக்கு செலுத்த வேண்டும்ன்றதுக்காண்டி அந்த படத்தை எடுத்தேன். பொதுவாக இந்த ஒரு நடிகராக, ஏதோ ஒரு கலைஞராக சினிமா துறையில் இருந்து வரலாம். தங்களுடைய திறமையை வெளிப்படுத்தி திரையில் தங்களுடைய காட்சி அப்படியே நிரூபித்து திறமையை நிரூபித்து மக்களிடம் ஆதரவு பெறலாம். அதுக்கான பணம், அதை சம்பளம் பெற்றுக்கொள்ளலாம். ஆனால் ஒரு ப்ரொடியூசர், தயாரிப்பாளராக அல்லது தயாரிப்பாளருக்கு உதவுகின்ற ஏதோ ஒரு பங்களிப்பை ஆற்றுகின்ற ஒருவராக இருக்கும்போது, அதுவும் நமது நாட்டினுடைய திரைப்படங்களை உருவாக்கும் போது மிகப்பெரிய சவாலை சந்திக்க வேண்டி வரும். ஆனால் அது நேரம் அடுத்ததுக்கான நம்பிக்கையையும் நாங்கள் தான் விதைச்சு கொள்ள வேண்டும். இதெல்லாம் எப்படி கடந்து வரீங்க? தயாரிப்பாளர்ன்றது மிகவும் ஒரு கஷ்டமான வேலை. அதை இஷ்டமாக செய்ய வேணும் என்றால் டிரெக்டர்ஸ் உதவி செய்ய வேணும், சக கலைஞர்களும் உதவி செய்ய வேண்டும். சில இப்போ தமிழ்ச்செல்வி படத்தை எனது நண்பன் வருவதன் மூலமாக இயக்குவதற்கு படத்தை பேசினோம்.
பரோதியன் அந்த படத்துக்கு மிகவும் எளிமையான முறையில் கதையை வடிவமைத்து செலவில்லாமல் லொக்கேஷன்ஸ் எல்லாம் பார்த்து ஏழுமான வரையும் ஸ்பீடாகவே ஷூட் பண்ணி அப்போ ஒரு தயாரிப்பாளர் என்ற முறையில் எனக்கு நிறைய இடத்துல உதவி செய்தவர். அதால் அந்த படத்தை தயாரித்தது மிகவும் செலவு குறைந்த விடயமாக ஒன்றாகவும், ரெண்டாவது வெற்றியான படமாகவும் அது அமைந்தது. அப்போ தயாரிப்பாளருக்கு கட்டாயம் டிரெக்டர்ஸும் கலைஞர்களும் உதவி செய்தால் தான் தொடர்ச்சியாக படங்கள் வரும். இல்லை தயாரிப்பாளர் தலையிலே எல்லாத்தையும் கட்டிவிட்டோம் என்றால் தயாரிப்பாளர் ஓடிவிடுவார். அடுத்தடுத்த படங்கள் வர்றதுக்கு சாத்தியமில்லை. என்னை பொறுத்தளவில் நல்ல படங்கள், நல்ல கதைகள் என்றால் எந்த தயாரிப்பாளர், அதாவது புலம்பெயர் தேசத்தில் தயாரிப்பாளராக இருக்கலாம் அல்லது இலங்கையை சார்ந்த தயாரிப்பாளராக இருக்கலாம், நல்ல கருக்கதையாக அமைந்தால் கட்டாயம் தயாரிக்க முன் வருவார்கள் என்று நான் எதிர்பார்க்கிறேன். நிச்சயமாக. அதே போல் இந்த நீங்கள் ஒரு இயக்குனராக, திரைப்படத்தை இயக்குகின்ற, கதை எழுதுகின்ற இயக்குனராக இருக்கும்போது இணுவில் சொந்த இடம், இணுவிலுடைய வரலாற்று பெருமைகள் எத்தனையோ இருக்குது. யாழ் மண்ணாக இருக்கலாம், வடக்காக இருக்கலாம், கிழக்காக இருக்கலாம், இலங்கையில் இருக்கக்கூடிய இடங்கள், முக்கியமான இடங்கள், அவற்றை வைத்து சில கதைகளை உருவாக்கி ஒரு திரைப்படம் எடுக்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கு. அந்த படம் தான் வீர இளந்தாரி என்ற ஒரு படம் எடுத்த நான். வீர இளந்தாரி ஹிஸ்ட்ரி பேஸ்ட் ஃபில்ம். அது எப்படி என்றால் இணுவிலில் வாழ்ந்த ஒரு அரசனுடைய கதை. அந்த அரசன் யோகாசனம் பயின்றவர், எல்லா கலைகளும் பயின்றவர். திடீரென்று மாயமாக போகிறதுன்றது சயின்டிஃபிக் ரீதியாக அக்செப்ட் பண்ண இல்லாட்டிலும் அந்த நாட்களில் அவர் மரத்திலேறி சிவனை கைப்பற்றினார் என்று சொல்கிறார். ஆனால் அது யோகாசன ரீதியாகவோ அல்லது அவர் எல்லா கலையும் தெரிந்தவர் என்றபடியால் அப்படி மாயமாக போயிருக்கலாம். அந்த கதையை பேஸ் பண்ணி நான் ஹிஸ்ட்ரியாக ஒரு படம் ஒன்று எடுத்தேன். அது இணுவை மக்களால் பெற்றது. மற்றது அந்த கோயில் சம்பந்தமாக, ஆத்மீயம் சம்பந்தமாக விரும்புகிறவர்கள் அந்த படத்தை பார்த்து ரசித்தார்கள். அதே போல் எனக்கு நிறைய ஆசைகள் இருக்கின்றன ஹிஸ்ட்ரி சம்பந்தமான படம். உதாரணத்துக்கு யாழ்ப்பாண மன்னன் தனது ராஜ்யத்தை இழந்து இந்தியாவுக்கு போய் இந்தியாவிலேருந்து திருப்பி படையெடுத்து வந்த அந்த படத்தை நாங்கள் எடுத்தால் நல்லா இருக்கும் என்ற ஆசை இருக்குது. ஆனால் எடுக்கிறதுக்கான செலவு, அதே மாதிரி சங்கிலிய மன்னனின் கதை சில பேர் படமாக்கி இருக்கிறார்கள். சங்கிலிய மன்னனின் படங்கள் வந்திருக்கின்றன. ஆனால் ஒரு பிரம்மாண்டமாக, ஒரு அழகாக காட்சி அமைப்பை வைத்து அப்படி எடுக்க வேண்டியெல்லாம் ஆசை. ஹிஸ்ட்ரி சம்பந்தமாக நிறையவே கொட்டி கிடக்கிறது. எனது ஊரை பொறுத்தளவிலேயே ஹிஸ்ட்ரி எக்கச்சக்கமாக இருக்குது. அப்போ நான் எனது ஊரை பெருமை பேசுகிறது சரியில்லை. ஆனாலும் வடக்கு கிழக்கன்று வரைக்கில், நம்ம தாயகம் என்று வரைக்கில் நிறைய கிண்ட சின்ன சின்ன விஷயங்கள் நிறைய எடுக்கலாம் படமாக. அப்போ ஹிஸ்ட்ரியும் படமாக எடுக்கலாம், இல்லை தற்கால நிகழ்வுகளையும் வச்சு படங்கள் செய்யலாம். அப்போ என்ன பொறுத்தவரை நிறைய கதைகள் எங்கள்கிட்டே இருக்குது. நாங்கள் வெளியில் போய் எடுக்க தேவையில்லை, இங்கிலீஷ் படங்களை பார்க்க தேவையில்லை, கொரியன் படங்களை பார்க்க தேவையில்லை, எங்களோட கதைகளையே நாங்கள் படமாக்கலாம் என்று எனக்கு நம்பிக்கை இருக்குது. இணுவில் கந்தசுவாமி ஆலயத்தை எடுத்தாலே நிறைய இணுவில் என்று சொல்லிக்கல கந்தசுவாமி ஆலயத்தின் சிறப்புகள் எடுக்கலாம், அந்த மஞ்சம் அமைந்த கதையை எடுக்கலாம். உலகப்பெரும் மஞ்சம் என்று சொல்லி எங்களோட ஊரில் இருக்குது, உலகத்திலேயே பெரிய மஞ்சம். அந்த மஞ்சம் அமைந்த விதத்தையே வச்சு படம் எடுக்கலாம். ஒரு சித்தர் போய் ஊராத்துறையில் காவல் இருந்து சிற்பிகளை இந்தியாவிலேருந்து வரவழைத்து, அப்போ அந்த நாட்களில் தொடர்பாடல்ன்றது, கம்யூனிகேஷன்ன்றது இல்லை. அப்போ எப்படி அவர்களோட தொடர்பு பட முடிந்தது? சரி, போட்டில் போய் சொல்லிட்டு வாரண்டாலும் ஒரு 7-8 மணி நேரம் எடுக்கும். அப்போ இப்படி ஆன சம்பவங்களை வைத்து படமாக்கலாம். ஒவ்வொரு மரங்கள் எங்கெங்கிருந்து கொண்டு வரப்பட்டன அந்த அந்த மஞ்சம் செய்வதற்கு. ஏனென்றால் இன்றைக்கு கிட்டத்தட்ட எனக்கு அறிந்த அளவில் நான் அந்த வரலாறு மறந்து விட்டேன், 100 ஆண்டுகளுக்கு மேலாகவே அந்த மஞ்சம் இருக்கின்றது. அப்போ அந்த மரங்கள் எப்படி பாதுகாக்கப்பட்டன, எப்படியான மரத்தில் அதை செதுக்கினார்கள், அந்த கலை வடிவங்கள் எப்படி பாதுகாக்கப்பட்டன, அதை எப்படி மெருகூட்டினார், இப்போ இளைய சமுதாயம் எப்படி அதை பராமரிக்கின்றது என்ற விஷயங்கள் நிறையவே இருக்கின்றது. காலம் வரும்போது நிச்சயமாக கதையாக மாறும். எல்லோருடைய மனதையும் எல்லோருக்கும் அது சென்றடையும். குறிப்பாக அந்த விருதுகள் என்று சொல்லும்போது அண்மையில் அந்த குவியம் விருதுகள் இலங்கையினுடைய கலைஞர்களுக்காக வழங்கப்படுகின்ற போற்றப்பட்ட ஒரு விருதாகத்தான் காணப்படுகின்றது, தொடர்ச்சியாக இடம்பெற்று வருது. அதற்கும் உங்களுடைய ஏதோ ஒரு பங்களிப்பு காணப்படுது. அந்த நிகழ்வுக்காகவும் நீங்கள் வந்திருந்தீர்கள், அது பற்றியும் நாங்கள் பேசலாம். இந்த குவியம் குழுமம் வரோதையின் தலைமையில் இயங்குகின்ற ஒரு அமைப்பு. எமது சினிமாவுக்கான ஆதரவு, எமது சினிமாவுக்கான மணிமகுடம் என்று சொல்லி ஒரு தலைப்பில் தான் திரு வரோதையனின் சிந்தனையில் உருவானது. அவரது நண்பர்கள் குழாமூடாக இந்த விருது விழாவை நடத்துவதற்கு பேசிக்கொண்டிருக்கிற காலகட்டத்தில் வரோதையனுடைய நட்பு எனக்கு கிடைக்கிறது.
அப்போது வரோதின் லண்டனில் வந்து வசித்த காலத்தில் நானும் வரோதினும் இந்த 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 விருது விளங்கும் விழாவை பற்றி பேசிக்கொண்டே இருப்போம். அதை தாண்டி வரோதியன் இங்கு வந்த பிறகு இலங்கையில் வந்து அவர் ஒரு ஊடகத்தில் வேலை செய்து கொண்டிருக்க என்ன அடிக்கடி பேசுவார், என்னோட வந்து சந்திப்பார். அந்த சமயத்தில் இதை ஒரு ஒரு இனிமேல் என்ற ஒரு இதாக விருப்பமாக செய்ய வழிகிட்டார். அவர்கிட்ட பேஷன், அதை தான் அந்த இவ்வளோ இல்லையும் தாண்டி இதை செய்வேன் என்ற ஒரு முடிவெடுத்து கடந்த 4 ஆண்டுகளாக மிகவும் வெற்றிகரமாக இம்முறை தலைநகரில் செய்ததுன்றது ஒரு ஒரு குவியம் விருதுக்கு ஒரு ஒரு பேரை எடுத்து கொடுத்திருக்கின்றது. அதால் இனிவரும் காலங்களில் இந்த குவியம் விருதும் பெரியவர் அப்துல் ஹமீத் அவர்களின் என்னென்று சொல்கிறது ஆசீர்வாதத்துடனும் பெரியவர்களின் ஆசீர்வாதத்துடனும் இது அடுத்தடுத்த கட்டத்தை போகும் என்று நான் எதிர்பார்க்கின்றேன். வரோதனுக்கு மிகவும் ஒரு பெரிய இடத்தை இந்த குவியம் விருது கொண்டு சென்று இருக்கின்றது. இன்று நேத்ரா டிவியினுடைய வணக்கம் நேத்ரா முதலாவது கலந்துரையாடல் பகுதியில் நம்மோடு இணைந்திருந்தார் எமது நாட்டினுடைய நம் நாட்டு கலைஞர், நடிகர், அதே நேரம் தயாரிப்பாளர், திரைப்பட தயாரிப்பாளர், இயக்குனர் என்று பல வழிகளில் கலைஞர்களுக்கு உதவுகின்ற ஒரு மனிதராக சண்முகநாதன் சபேசனா. நன்றி, இணைந்து கொண்டதற்கு. இந்த பயணம் தொடரணும், வரலாற்று சிறப்புமிக்க பல விஷயங்களை உங்களுடைய திரைப்படங்கள் கொண்டு வந்து சேர்க்க வேண்டும். அதை போன்று வெற்றி பாதையாக பிஸ்னஸ் வழியிலையும் லாபத்தை எடுக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய வாழ்த்துக்கள். நன்றி. நன்றி கோகுல், நன்றி. இந்த சந்தர்ப்பத்தை அமைத்திருந்த அனைவருக்கும் எனது நன்றிகள். தொடர்ச்சியாக நேத்ரா டிவியோடு இணைந்திருங்கள். நிகழ்ச்சியில் ஒரு பாடல் வருகின்றது. பாடலை தொடர்ந்து 2வது கலந்துரையாடல் பகுதியோடு இணைந்திருக்கலாம். பிரணிதா.